திமுக காரங்களா இருக்கட்டும், இல்ல பாமக எக்ஸ்ட்ரா நிறைய பேர் விமர்சனம் பண்றீங்க. பட் எங்களை விமர்சனம் பண்றதுக்கு 1% கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்றேன் நான். ஏன்னா இங்க யாருமே, இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், எங்க தேமுதிக விமர்சனம் பண்ற யாருமே எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கிடையாது. அது உங்க மனசாட்சிக்கும் தெரியும். அதனால நீங்க சொல்றது நாங்க கேட்க முடியாது. ஓகேவா? உங்களுடைய வீட்டுக்கு நீங்க தான் முடிவு எடுக்கணும். உங்களுடைய வீட்டுல உங்க குடும்பத்துல வந்து நாங்க தலையிடுறது அது அநாகரிகம். புரியுங்களா? அது எங்க கட்சியில உங்க மூக்க நுழைக்கிறதுங்கிறது அநாகரிகம், தேவையில்லாத அநாகரிகம். புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அந்த கட்சி மேம்பாட்டுக்காக நீங்க என்ன பண்ண முடியுமோ, அடுத்த அப்டேட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சும்மா அதை விட்டுட்டு வந்து நீங்க மற்ற கட்சிகள்ல பண்றது கூட ஓகே, ஒரு நியாயம் இருக்கு. ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆண்டுட்டு இருக்க கட்சியா இருக்கட்டும், நீங்க விமர்சனம் பண்ணலாம், தப்பு இல்லை. எங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பை நீங்க கொடுக்கலையே. எங்களை விமர்சனம் பண்றதுக்கு நீங்க எந்த அடிப்படையில் எங்களை விமர்சனம் பண்றீங்க நீங்களே சொல்லுங்க. நாங்க வந்து திமுக கூட தான் போயிருக்கோம். திமுக தானே இப்ப சிஎம் இருக்காங்க. சிஎம் எப்படி அவங்களா வந்தாங்களா? வானத்துல குதிச்சு வந்தாங்களா? மக்களாகி நீங்கள் ஓட்டு போட்டு அவர் சிஎம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அப்ப நல்ல தலைவர் தான் நீங்க தேர்ந்தெடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? மக்களாகி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் கிட்ட தான் கூட்டணி போயிருக்கோம். அதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இஷ்டத்துக்கு நீங்க உங்களுடைய கருத்து வந்து சோசியல் மீடியால வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்குலாம் நீங்க பதிவிடுறது ரொம்ப ரொம்ப அநாகரிகமா இருக்கு. ஒரு கட்சிக்காரனா உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொருத்தர் நேரில் கிடைச்சா செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு கோவம் வருது. சரிங்களா? அதனால நீங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க உங்களுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதுக்காக உண்டான முயற்சி எடுங்க நீங்க. சரியா? உங்ககிட்டயே 1008 குறைபாடு இருக்குது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க. 234 தொகுதியிலையும் வந்து அந்த 234 தொகுதியிலையும் பூத்துல உட்கார்றதுக்கு உண்டான எங்களுக்கு அந்த மேன் பவர் தேமுதிக கட்சி கிட்ட இருக்குது. மற்ற கட்சிகள் இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்க ஒரு காங்கிரஸா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இந்த அளவுக்கு மேன் பவர் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். பொதுமக்களாக உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா திமுக காரங்க கிட்ட 234 தொகுதியிலுமே பூத்துல ஏஜென்ட் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஏதோ நியூஸ்காரன் சொல்றான் அப்படின்ட்டு 0.43% தான் ஓட்டு இருக்குது, இவங்களுக்கு ஓட்டு சதவீதமே கிடையாது. இப்பதான் நீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. காங்கிரஸ்க்கு 4% கம்யூனிஸ்டுக்கு 2% ஆனா ஒரு மாநாடு போட்டு அந்த அளவுக்கு கூட்டத்தை கூட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி 234 தொகுதிக்கு பூத்துல ஏஜென்ட் இருக்காங்க கேட்டா அதுவுமே உங்களால சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு இருக்கிறாங்கப்பா, அதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தயவு செஞ்சு நான் இப்பவும் சொல்றேன், அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அதை புரிஞ்சு மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதனால எங்கள் அந்நியார் எடுத்த முடிவு எங்களுடைய முடிவு தானே தவிர எங்கள் அந்நியாரோட முடிவு கிடையாது. ஓகேங்களா? அதனால நீங்க என்ன வேணா பேசுங்க. ஓகேங்களா? ஆனா நேர்ல வந்து பேசுங்கடா. ஓகேங்களா? நீங்க உங்களுடைய கருத்தை வந்து நீங்க கமெண்ட்ல பதிவிடுறது ஒரு அநாகரிகமா இருக்குது. டீசெண்டா பேசுங்க. ஓகேவா? டீசெண்டா பதிவிடுங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு உங்க அம்மா மாதிரி இருக்கிற ஒரு வயசுல உள்ளவங்களா நீங்க ரொம்ப தப்பாவா வல்கராவா பேசுறது ரொம்ப அநாகரிகமான செயலா இருக்கு. நமக்கு என்ன, நம்ம என்ன விரல் இருக்குன்னு ரொம்ப டைப் பண்ணாதீங்க. சரியா? அது ஒரு அளவுக்கு மேல எதையுமே தாங்க முடியாது. அது நீங்களே உங்களுக்கே அது கர்மா திரும்ப உங்களுக்கே அது ஒரு பதிலடியா திரும்பி வரும். ஓகேவா? அந்த ஒரு எதிர்வினை உங்களுக்கே திரும்ப கிடைக்கும். அதனால விஜய் கட்சிக்கார தம்பிகளா, நாம் தமிழர் கட்சி தம்பிகளா, உங்களுடைய கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? உங்ககிட்டயே 1008 அழுக்கு இருக்கு. அந்த அழுக்க நீங்க சுத்தம் பண்ணுங்க. சரிங்களா? எங்க பிரச்சனை